Previous video la Java la control statement la selection statement and iteration statement and வந்து பாத்தீங்கன்னா jump statement. The selection statement la 4 category பார்த்திருந்தோம். if else, if ladder, switch statement வந்து நம்ம டீடைல்டா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல iteration statementல 3 category இருக்கு. for loop, while loop, do while loop. இந்த for loop ஜாவால எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு கோட் எழுதிருக்கேன். இது கிளாஸோட நேம் ஃபார் லூப்னு வச்சிருக்கேன். இதில் மெயின் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஃபார் லூப்பை நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா ஃபார் அப்படின்ற கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் சின்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், அந்த வேரியபிளுக்கு ஒரு கண்டிஷனை செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது ட்ரூ வேல்யூவாக இருந்தால் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுப்போம். இந்த 3 கண்டென்ட்டுமே ஒரு ஃபார் லூப்புக்கு சேம் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிடும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா INT it is a data type, I is a variable, assigning value is 0, I is a variable. இப்போது இங்கே என்ன ஆகும்னா இங்கே 0 நான் அசைன் பண்ணியிருக்கோம், 0 greater than 5. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸாக ட்ரூவாக இருந்தால் I++, ஐயோட வேல்யூ 0+1 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆகும். இந்த மாதிரி ஐயோட வேல்யூ 5 வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப் வந்து நடந்துகிட்டே இருக்கும். லூப் அப்படின்னும்போது ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அந்த கண்டிஷன்ஸோட வேல்யூ ஃபால்ஸ் வர வரையும் திரும்ப நடக்குது. இன்னும் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு வாட்டர்ஸை நம்ம வந்து ரீஃபில் பண்ணணும். கண்டிஷன் என்னன்னா, அந்த வாட்டர் பாட்டிலோட அந்த கேப் இருக்குங்களா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை ஃபில் பண்ணி தான் அந்த பாட்டிலில் வந்து நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டிலோட கேப் மூலயமா நான் ஃபில் பண்ணும்போது எப்போ வந்து அந்த பாட்டில் ஃபுல் ஆகுதோ அதோட நான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப செஞ்ச வேலையை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இதே கோடிங் செக்ஷனில் ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட்ஸை வந்து நம்ம லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த கோடோட அவுட்புட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நோட் பேடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் லூப்பான அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து. ஸோ நல்லா கவனிங்க, system.out.println அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த எல்என்ன்றது இல்லை அப்படின்னா எல்லாமே ஒரே லைனில் வரும். எல்என் யூஸ் பண்ணனால அடுத்த லைனில் வந்துடும். ஓகே, ப்ரோக்ராமிங் இன் ஜாவாவில் ஃபார் லூப்பை எப்படி டெக்ளேர் பண்ணக்கூடிய அந்த ஃபார் லூப் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ற தகவல் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஜாவா ரிலேட்டடாக இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.